9:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் நான் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு படுக்கலாம் அப்படின்னா யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் காலையில 4:30 மணிக்கு அகைன் நான் எழுந்திரிச்சாகணும். இந்த ரொட்டீன் இதை ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது சார். இனிஷியல் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியல. இப்போ 44 வயசாயிடுச்சு, இந்த மோனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஏன் கோவம் வருது, எதுக்கு கத்துறோம், எதுக்கு எரிஞ்சு விழுறோம் அப்படின்ற புரிஞ்சிக்கவே முடியல. இதை நம்ம பசங்களுக்கும் தெரியாது, நம்ம மாமியார் பத்த பசங்களுக்கும் தெரியாது. அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடுறோம், அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டோம். ஒரு ரொட்டீனுக்குள்ளே கடந்து உழல்றது ரொம்ப கிச்சன்ல நின்றுக்கிட்டே இருக்கிறது இந்த பாதம் பயங்கரமா வலிக்குது சார். அது என்னோட பாடி வெயிட் தான். ஸோ அதுக்கு நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், நான் என்ன எப்படி என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் என்னால் அலோகேட் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 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 டீகேட்ல நடந்துக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கண்ணு முன்னால கொண்டு வந்துட்டீங்க.